Hello friends, welcome to aari tailors. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். இது ஒரு லைன் போட்டுட்டு இது ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதிலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனும் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் குத்தி 2 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போடுற மாதிரிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் கரெக்டாக வர்றத மாதிரிக்கு நீடில் இங்கே குத்திட்டு இதில் எடுத்துக்கலாம். முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு ஸ்டோன் போட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு டிஃப்ரெண்டில் வந்து பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போடுங்க, உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி இந்த லைன் பூரா போட்டுக்கலாம். ஸ்டோனு பீட்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ இதில் வந்து நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் இருக்குது பாருங்கள், அதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து கட் பீட்ஸ் போட்டு இல்லையா, போட்டுட்டு டியூப் பீட் போட்டு இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒட்டிலும் எடுத்திருக்கேன். திரும்பவும் ஒரு டியூப் பீடு ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டியூப் பீடு மட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து ஆன்டிக் பீடும் போடுறோம். போட்டுட்டு நீடில் இதில் உள்ள விட்டுட்டு
திரும்ப ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு டியூப் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, நம்பர் 2 ஆன்டிக் பீடு. திரும்ப ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு டியூப் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீடும். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம போடுறோம், உள்ளே போடுறோம். இப்போ ஸ்டோனுக்கு நேராக வந்து நம்ம ஒயிட் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். நம்ம அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் கடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். 2 நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்குக்கு வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது போதும் அப்படின்ட்டாங்க. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல ரிச் லுக்லேயும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.